நபி அவர்களின் காலத்தில் போலியான பொய்யான வெளிக்கேடான ஒரு மிகப்பெரிய தஜ்ஜாலாக முசைலமா என்பவன் இருந்தான். யமாமா பகுதியை சார்ந்தவன். அவன் கடுமையான சட்டங்களை தகர்த்தி நிறைய சலுகைகளை அறிவித்தான். மது கூடும் என்றான், விபச்சாரம் ஆகும் என்றான். இப்படி எல்லா சலுகைகளும் சொல்லும்போது சலுகைகளை விரும்பும் ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் அங்கே போனது. ஆச்சரியமாக இருக்கிறது. நபிகளாரும் சஹாபாக்களும் வாழுகிற அந்த முதல் தலைமுறையிலேயே அவனை பின்பற்றவர்கள் இத்தனை 1000 பெயர், சுமார் 70,000 பெயர் அவனை பின்பற்றவர்கள் என்று எழுதுகிறார்கள். ஒரு யுத்த களத்தில் அவன் தன் ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு வந்து நிற்கிற போது சுமார் 40,000 பேர் அவனோடு கலந்து கொள்வதை புனித போர் என்று கருதி அவனுக்கு பின்னால் அணிவகுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் கடிதம் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினான். கடைசியாய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் படை அனுப்பப்பட்டு இது போன்ற போலிகளுக்கான தண்டனை மரண தண்டனை.